என்ன கொள்கை? பிறர் மனம் புண்படாத வாழ வேண்டும். யாருக்கு நம்ம யார் மீதும் குறை சொல்லக்கூடாது. யாருக்கிட்டையும் நம்ம யார் மீதும் குறை சொல்லக்கூடாது. பிறர் மட்டம் தட்ட நினைச்சி நம்ம மட்டம் தட்டணும் அர்த்தம். நம்ம மட்டமாக போகிறோம்னு அர்த்தம். அவனை மட்டம் தட்டி வைக்கணும்னா ஏப்பா அவனை மட்டம் தட்டி வைக்கணும், அவனுக்கு என்ன அர்த்தம்? இவனுக்கு என்ன லாபம்? அவனை இப்படியே கெடுக்கணும். கெட்ட போகிற மனசே, இப்போ நீ கெட்ட போகிற, அவனை மட்டம் தட்டி நினைக்கிற, நீ மட்டம் தட்டிக்கு போகிற, அவனை கெடுக்க நினைக்கிற, நீ கெட்ட போகிற. இப்போ இந்த அறிவு எப்படியா வரும்னா அது ஆசான் ராமலிங்க சாமிகள் ஆசையாலும் ஆசான் ஞானபண்டிதன் ஆசையாலும் அகத்தியசன் நினைக்கணும். ஐயா பிறர் மட்டம் தட்ட நினைக்கிறேன்னு அவனை மட்டும் அவனை ஒரு அடக்கி வைக்கணும்னா நீ அடங்கி வாழ போறடா, நீ அடங்கி வாழ போற. அவனை அடக்கி வைக்கணும். அவனை மட்டம் தட்ட நினைக்கிறீல்ல, நீ அந்த இடத்துக்கு வரப்போற. உன்னை மட்டம் தட்ட போது காலம்னா ஐயோ இது எனக்கு தெரியலன்னா அவனை பலைக்கணும் படுத்தணும், இவனை பலைக்கணும் படுத்தணும், அவனை மட்டம் தட்டி வைக்கணும், அவனை புகழை மங்க செய்யணும், இவனை அடக்கி வைக்கணும். அவனை நீ இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வச்சுக்காத. இந்த அவனை அடக்கி வைக்கணும், இவனை மட்டம் தட்டணும், அவனை நெருக்கி பிடிக்கணும், இவனை வாய்ப்பு இல்லாமல் செய்ய நினைச்சுன்னா நீ அந்த வாய்ப்பெல்லாம் நீ பெறப்போன்னு அர்த்தம். அதான் கெடுவான்னு கெடு நினைப்பான்னா. இப்போ இந்த அறிவெல்லாம் எப்போ வரும்னா புண்ணியவானுக்கு தான் வரும். அவனையா நீ மட்டம் தட்ட நினைக்கிற, அவனையா அடக்கி நினைக்கிற, அவன் அடைச்சி கொண்டு பொறாம வர்ற மனமே தேவையில்லை நினைக்கிறான். அந்த உயர்ந்த கொள்கையை கடைபிடிப்பதற்கு புண்ணிய பலம், அதை ஜீவானி ஒழுக்க வேண்டும். இப்போ இந்த மட்டம் தட்டணும், அவனை மட்டம் கெடுக்கணுங்கிற எண்ணமே வராது. அவனும் வாழணும், நம்ம வாழணும். அந்த குணம் எப்போ வரும்னா அது புண்ணியத்தால் வரும். ஆக எப்படி